உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக அந்த மாங்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஜென் டெம்பிள்ஸ் அண்ட் மாங்ஸ், ஜென் கோயில்கள், ஜப்பானில் இருக்கக்கூடிய ஜென் கோயில்கள், அதனுடைய துறவிகள், அவங்கள பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குங்க. என்னென்னா, அந்த கோயில்கள், அந்த வழிபாட்டு தலங்கள், முக்கியமாக அது கோயிலுங்கிறத விட வழிபாட்டு தலங்கள், மனதை ஒருமைப்படுத்துகின்ற தலங்கள், அவ்வளோதான். அந்த துறவிகள் இருக்காங்கல்ல, அவங்க காலையிலையும் மாலையிலையும் அவங்களாகவே தான் அந்த வழிபாட்டு தலங்களை துடைப்பம் கொண்டு பெருக்குவார்கள். அதே மாதிரி வாளியில் தண்ணி வச்சுக்கிட்டு துடைக்கிறதும் அவங்க தான் பண்ணுவாங்களாம். நம்ம ஊரில் துறவிகள், அவங்க ஞானிகள், அவங்க யாராவது இப்படி பண்ணி நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை. அவங்களையெல்லாம் பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போகிற நிலைமை தான் இன்னமும் இருக்குது. ஆனால் ஜென் தத்துவத்தில் அந்த வழிபாட்டு தலங்களில், அந்த இறை உணர்தலங்களில் அங்கே இருக்கக்கூடிய துறவிகள் தான் அந்த இடத்தை பெருக்குவதும் துடைப்பதுமாக இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்களா, இது இதன் மூலமாக நம்முடைய மனதில் இருக்கின்ற குப்பைகளை அகற்றுகிறோம், அதே மாதிரி நம்முடைய புத்தியில் இருக்கின்ற அகங்காரம் என்பதை துடைத்தெறிகிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள துறவிகள் அப்படி இருக்காங்களா பாருங்கள். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய துறவிகள் எல்லாரும் வெளிப்புற அடையாளங்களை சுமக்கிறார்களே தவிர மனசில் இன்னமும் அவ்வளவு அழுக்குகளோடு தான் இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, நாமும் அப்படித்தான் இருக்கோம். அந்த மாதிரியான நிலையில் நம்முடைய வள்ளல் பிரானோட ஒரு பாட்டு இருக்குது. வார்த்தைகளை கடந்து போயிடுறாருங்க அவர். ஏன்னா பொதுவாக இந்த இறை தத்துவங்களை கொண்டாடுவதற்கு போற்றி போற்றி போற்றின்னு 1000 போற்றி பாடல்கள் இருக்கும். அப்புறம் வேதம், புராணம், இதிகாசம், இந்த மாதிரியான நிறைய கதைகளை சொல்லிக்கிட்டே இருப்போம். வார்த்தைகளை அடுக்கி 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 சொல்லி 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 தீராத வார்த்தைகளை இன்னமும் கண்டுபிடிச்சு சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் வள்ளல் பிரான் மிக மிக எளிமையான வார்த்தைகளை சொல்கிறாரு. இதை தவிர வேறு வார்த்தையே என்கிட்ட இல்லை அப்படி சொல்கிறதுக்கு அப்படின்னு ஒரு லெவலில் கைவிட்டுறார். வெறுமே 8 வரி பாடல். ஆனால் நமக்கெல்லாம் புரிகின்ற ஒரு எளிய தமிழில், மக்கள் மொழியில் நம்முடைய வள்ளல் பிரான் இதை சொல்கிறாரு. இப்படி உணர்ந்தால் மட்டுமே போதும் அப்படிங்கிறதான் இந்த பாடல் மூலமாக சொல்லக்கூடிய கருத்து. ஏன்னா நாம் நிறைய பார்த்துருக்கோம். வேதங்களாகட்டும், புராணங்களாகட்டும், காப்பியங்களாகட்டும், காவியங்களாகட்டும், அப்படி 10 தலை 8 கை 4 கால், இப்படி வல்லமை வாய்ந்த ஒரு உணர்வாகத்தான் இறையை சொல்கிறோம். அப்படி எதுவுமே இல்லைங்கிற லெவலுக்கு வள்ளல் பிரான் சொல்கிறார் பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மனசுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பாடல். எம்பத்தின்ற வார்த்தையை இந்த பாடலில் நம்ம நிறைய உணரலாம். பார்க்கலாமா? பேரிடர் தவிர்த்து பேரருள் புரிந்த பெருமை நின் தன்னை என்றனக்கே, சாருரு தாயே என்றுரைப்பேனோ, தந்தையே என்றுரைப்பேனோ, சீருரு குருவே என்றுரைப்பேனோ, தெய்வமே என்றுரைப்பேனோ, யாரென உரைப்பேன் என்னென புகழ்வேன், யாதும் ஒன்று அறிந்திலேன் அந்தோ. நமக்கு தெரிந்த உறவுகளை வச்சு சொல்லிட்டு, இதை தவிர எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படிங்கிறார். ஏன்னா நம்முடைய கற்பனை வளம் எப்படி இருக்குங்கிறத சொல்வதற்காகவே இந்த புராணங்களையும் இதிகாசங்களையும் மனிதர்கள் படைக்கிறார்கள். அப்படி படைத்தும் கூட அதன்படி வாழாமல் நாம் நம்ம தாந்தோன்றித்தனமாக மனிதர்களுடைய மனசுக்கு தோன்றிய விதமாகத்தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படின்னா இன்னமும் காலம் காலமாக இந்த புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள்னு சொல்லப்படுகின்ற அந்த கருத்துப்படி மனிதர்கள் வாழவே இல்லைன்னா இன்னொரு விதமாக பார்க்கலாம். அந்த காலத்திலும் கூட பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட அந்த இலக்கியங்களில் கூட மனிதர்கள் இப்படித்தான் இருந்திருக்காங்கன்னா, காலம் காலமாக மனிதர்கள் இப்படித்தான் இருந்திருக்காங்க. பொய்மையும் புரட்டுமாக அல்லது அழிச்சாட்டியமுமாக இப்படியாக இருந்திருக்கிறார்கள். அது எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா நாம் அந்த போற்றி வார்த்தைகளை விட்டுவிட வேண்டும் என்பதுதான் வள்ளல் பிரான் இந்த பாடலில் சொல்கிறார். வெறுமே அம்மானு சொல்வேனா, அப்பான்னு சொல்வேனா, குருவேன்னு சொல்வேனா, தெய்வமேன்னு சொல்வேனா, இவ்வளோதான் அவர் தன்னை வழி நடத்துகின்ற அந்த கருத்தியலை கொண்டாடுவது. இதை தாண்டிய மனிதர்களுக்கோ அல்லது பிற உயிரினங்களுக்கோ இந்த உறவுகளை தாண்டிய அம்மா, அப்பா, குரு, தெய்வம்ங்கிறது நம்மால் உணரத்தான் முடியும், பார்த்ததில்லை. தாயை உணர்கிறோம், தந்தையை உணர்கிறோம், குருவை உணர்கிறோம். இந்த 3 பேரையும் தாண்டிய ஒரு உணர்வாக தெய்வத்தை கொண்டாடுகிறோம் என்றால், அந்த தெய்வத்தை நாம் யாருமே பார்த்ததில்லை.
அப்படிங்கும்போது இந்த 3 பேரையுமே நாம் ஏன் உயர்வான ஒரு ஒளியாக வழியாக கொண்டாடக்கூடாது? அம்மான்னு சொல்லிட்டா போதுமே, அதுவே போதுமே, அதுவே ஒரு நிறைவு சொல் தானே. பெயர் சொல் வினை சொல் என்பதை தாண்டி அம்மா என்பது ஒரு நிறைவு சொல், அப்பா என்பது ஒரு நிறைவு சொல், குரு என்பதும் ஒரு நிறைவு சொல். இந்த 3ஐயுமே சொல்லாமல் நம்ம தெய்வமே தெய்வமே தெய்வமேன்னு கொண்டாடிட்டு இருக்கோமே. எனக்கு இதை தாண்டி வேற வார்த்தை தெரியலையே அப்படிங்கிறாரு. இதை தாண்டி வேற வார்த்தை தெரியணுமா? அதுதானே ஒரு கேள்வி. எனவே வள்ளல் பிரான் கேட்காமல் கேட்கின்ற கேள்விதான் இந்த பாடலில் இருக்கிறது. முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாருங்கிறது பாருங்க. பேரிடர் தவிர்த்து பேரருள் புரிந்த பெருமை. ஏன் பேரிடர் தவிர்த்து பேரருள் புரிந்த பெருமைன்னு சொல்றாரு? ஏன்னா ஒரு அம்மா தான் மொழியை அறிமுகப்படுத்துகிறாள், இவர்கள்தான் உன்னுடைய உறவு என்று அறிமுகப்படுத்துகிறாள், இப்படித்தான் வாழ வேண்டும், இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் தேவையில்லாதது, இதெல்லாம் விற்று இதெல்லாம் இருக்க பிடிச்சிக்கோன்னு சொல்லித்தரா. இதை விட வேற யாராவது சொல்லி கொடுத்துட முடியுமா? ஒரு அம்மா என்பவள் வயிற்றில் கருவாக நாம் இருக்கும்போதே நம்மை சுமந்து நமக்கான நலனை யோசித்தவள். அப்போ அம்மாங்கிற உணர்வை தாண்டி, அம்மாங்கிற உயிரை தாண்டி, அம்மாங்கிற உறவை தாண்டிய வேறு ஏதாவது உயிர் இருந்துவிட முடியுமா? பேர் இருள் என்பதை தவிர்க்கின்ற, பேர் இடர் என்பதை தவிர்த்து பேர் அருள் செய்கின்ற வேறு ஒரு உணர்வு, வேறு ஒரு உறவு இருக்க முடியுமா? அதைத்தான் வள்ளல் பிரான் கேட்கிறார். நம்ம எல்லாத்தையும் கடவுள் என்ற பெயரில் மட்டுமே கொண்டு போய் அடை காக்கிறோம். அப்படி இல்லாமல் நமக்கான வாழ்க்கைக்கு இவர்கள் எல்லாம் எவ்வளவு முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள், இவர்களை தாண்டி இதையோ போய் தேடிக்கொண்டிருக்கிறோமே என்பதுதான் வள்ளல் பிரானின் தவிப்பாக இருக்கிறது. அதனால்தான் பேர் இடர் என்பதை தவிர்த்து எனக்காக பேரருள் புரிந்த பெருமானேன்னு சொல்றார். அந்த பெருமான் யாருன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உறவுகள் தான், உள்ளங்கையில் நாம் பொத்தி பாதுகாக்க வேண்டிய இந்த உறவுகள் தான். சரி, அம்மாவை சொல்லிட்டார். அப்பாவை என்ன சொல்றாரு பாருங்க. சாருரு தாயே என்றுரைப்பேனோ, தந்தையே என்றுரைப்பேனோ, சீருரு குருவே என்றுரைப்பேனோ, தெய்வமே என்றுரைப்பேனோ. ஏன்னா எப்போவுமே நமக்கு உச்சபட்ச வார்த்தையாக சொல்ல தெரிவது ஒன்றே ஒன்று தான். என்னன்னா கடவுளே, தெய்வமே, சாமியே, இறைவனே அப்படிம்போம். அது இறைவனே என்று சொல்லும்போது கூட அது ஆண் வார்த்தையாகத்தானே இருக்குது. ஏன் ஒரு இறைவியே, அம்மாவே, அம்மையே, அம்மனே அப்படின்னு யாராவது சொல்கிறோமா? இல்லை இல்லை. எனவே நம்முடைய சிந்தனையிலேயே இறை என்பது ஆண் உருவம் மட்டும்தான், இறை என்பது ஆண் தான் என்கின்ற ஒரு உணர்வை வைத்திருக்கிறோம். ஆனால் வள்ளல் பிரான் அந்த கருத்தை முறித்து போட்டு அம்மா என்று அழைப்பேனோ, தாயே என்று அழைப்பேனோ என்று முதல் இடத்தை பெண்ணுக்கு கொடுக்கிறார் என்றால் இந்த சமத்துவத்தை தான் நம்முடைய வள்ளல் பெருமானின் வாழ்வியல், வள்ளல் பெருமானுடைய அந்த வடலூர் சத்திய ஞான சபை சமூகத்துக்கு புதிதாக அள்ளி கொடுத்திருக்கிறது. பெண்ணை கொண்டாடுங்கள், தாய்மையை கொண்டாடுங்கள், தாயை கொண்டாடுங்கள், தாயை முதன்மைப்படுத்துங்கள் என்று சொல்லுகின்ற இந்த பாடல். எனவே இது எல்லாவற்றையும் தாண்டிய ஒன்றாக தெய்வம் என்பது இருந்திருக்க முடியுமா என்பதுதான் வள்ளல் பிரான் அடிக்கோடாக கேட்கின்ற கேள்வி. வெளிப்புறமாக கேட்பது இதுதான், ஆனால் உள்ளே பொதிந்திருக்கின்ற ஒரு வார்த்தை, இது எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு தெய்வம் இருந்துவிட முடியுமா எனக்கு? இந்த பூமியில் இவர்கள் தானே எனக்கான இறை, எனக்கான உயிர் என்று சொல்கிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. சீருரு குருவே என்றுரைப்பேனோ, தெய்வமே என்றுரைப்பேனோ, யாரென உரைப்பேன், என்னென புகழ்வேன், யாதும் ஒன்று அருந்திலேன் அந்தோ. யாரென உரைப்பேன், என்னென புகழ்வேன். உரைக்கவும் வேண்டாம், புகழவும் வேண்டாம். அம்மானு சொல்லியாச்சு, அப்பான்னு சொல்லியாச்சு, குருன்னு சொல்லியாச்சுன்னா இவர்கள் 3 பேரும் தான் நம்முடைய இந்த பூமியிலான வாழ்க்கைக்கான வழிகாட்டு தலங்கள். எனவே வழிபாட்டு தலங்களை சென்று நாம் தேடி தேடி வழிபடுவதை விட நமக்கான வழிகாட்டு தலங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய அம்மா, அப்பா, குரு இவர்கள் 3 பேரும் தான் வாழ்நாள் முழுக்க நமக்கான ஒளியாக, நமக்கான விழியாக, நமக்கான வழியாக இருக்கிறார்கள் என்னும்போது இதை தாண்டிய வார்த்தை எனக்கு தெரியவில்லை என்கிறார் வள்ளல் பிரான். தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. அதுதானே நமக்கான உண்மை. நாமும் இவருடைய வார்த்தைகளை சிக்கென பிடித்து கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.